இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. நாம் தமிழர் கட்சி பரபரப்பா செய்தி வருதா, நீங்க பரபரப்பா ஆக்குறீங்களா? என்னது எல்லாரும் ஒரே பரபரப்பா வந்தாங்க, இப்ப யாரையும் காணோம். ஒருவேளை போயிட்டாங்களோ, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் பரபரப்பா உள்ள ஓடிடலாம். இது இலை உதிர் காலமா அல்லது தலைக்கும் காலமா? ஒரு மாசத்துல 26 பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சிட்டு நாடு பரபரப்பா தான் இருக்கும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மயிலாடுதுறை முட்டத்தில் சாராயம் வைக்க போன 2 பேரை தடுத்து 2 பேரை கொலை செய்யப்பட்ட நாடு பரபரப்பாக தான் இருக்கும். கனிம வள கொள்ளை, ஆத்துமணல் கொள்ளைன்னு ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பாக தானே இருக்கும். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? திமுக அராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா? இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? திமுக பாக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போய் கையை பிடிச்சி இழுத்து நாங்க தான் இழுத்தோமா? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து நாங்க இழுத்தோமா? எல்லாம் டெக்னாலஜி. அதாவது 1.5 லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். 1.5 கோடி. சரி, அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றும் அத்திப்பூத்தாற் போல் இருக்கலாம். அதில் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு திருட்டுத்தனம் செய்வதும் நிறைய உண்டு. அப்படி அந்த 1.5 கோடி கட்சியில வேலை வாங்கி தரதா ஏமாத்திர செந்தில் பாலாஜி இருப்பாரு. செம்மன் குவாரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துறைமுருகனும் இருப்பாரு. என்ன அந்த 1.5 கோடி கட்சியில எல்லாம் தான் இருப்பாங்க. யார் இல்லாம இருப்பாங்க? இப்ப உங்க கட்சியில ஆனா அந்த 1.5 கோடி கட்சியில தமிழ்நாட்டுல எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்காரர் தான் இருக்கான். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. அப்ப நாடு பரபரப்பா தானே இருக்கும். இல்ல அதாவது என்னன்னா, உங்களுக்கு எங்களை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. இவருக்கு இதான் வேலை. நாங்க உங்களை ஆத்தாப்பம் பெத்துட்டு இருக்குது உங்களை குறை சொல்றதுக்கு தானே. அதுக்கு தானே பெத்து விட்டுருக்காங்க. அதானே கேக்குறீங்க, அதானே கேள்வி வைக்கிறீங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? அவன் ஞானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மாசுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து? ஆமா, பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல போய் ஏறி சாப்பிட்டுருவீங்க. ஓசி பிரியாணிங்க. ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான். அவரு தொகுதி கொஞ்சம் பாலியல் வழக்குல இருக்கான், கொள்ளை அடிக்கிறான், காசு பணம் வச்சிருக்கான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால இருக்கான். அதனால அவரு போறாரு வர்றாரு, தொகுதி போக்குவரத்துமா இருக்காரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இதெல்லாம் போராடு வரான்னு அதான் அர்த்தம். இல்ல அதாவது நீங்க வார்த்தை ஜால விளையாட்டுல உங்க ஐயா கருணாநிதி மிஞ்சி எவனும் இல்ல. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கருணாநிதி அவரு மறைந்துட்டாரு. கனிமொழி எனது மகள், ராஜாத்தி கனிமொழியின் தாயார். அப்படி வார்த்தை ஜாலத்தை போடுவீங்களா நீங்க? அதான் பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினி கிடையாது, நான் ஒன்று முற்றும் திறந்த முனி ஒன்றும் கிடையாது வார்த்தை ஜாலத்தை போடுவீங்களே. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க கொண்டு நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்ரு இருக்கு, நான் வருவேன்னு பாக்குறீங்களா? அதுவே ஒரு மேட்ரு தான். அதுக்காகத்தான் இதெல்லாம் சுட்டி காட்டுறீங்களா? ஆமா, இங்க பாருங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு பெண்ணும் ஆணும் ஃப்ரீயாவுடா. ஏய், என் அம்மா திட்டினேன்டா. what my mom do? உன் அம்மா திட்டினா நீ சும்மா இருப்பியாப்பா? ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. உங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு. எப்படியோ மனைவி இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம். லிவிங் டுகெதர், திருமணம் கடந்த உறவு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரிலாம் இருக்குது. அந்த வகையா தானே நீங்களும்? பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. இப்ப உங்க தலைவர் நீங்கெல்லாம் எந்த வகைரா? நாங்க தமிழர் வகையரா. வந்துட்டான்
ஓ, தமிழனுக்குன்னு தனி வகைரா இருக்கா? நாங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு நீங்க வந்தோம். ஈவேரா வகையரா? நீங்க ஈவேரா வகையரா? ஏதாவது கட்டுக்கதையில் புனையப்பட்ட செய்திகளை இப்ப மேட்ருக்கு வாங்க. உங்களுக்கு மேட்ருன்னு சொன்னீங்களே, அது ஒரு மேட்ரு. நக்கல்யா அவனுக்கு